அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய மதிய நேர காலை நேர வணக்கங்களை. இரவு நேர நீங்கள் எந்தெந்த பகுதியில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான இனிய வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி சிட்னி முருகன் ஆலயம், ஆஸ்திரேலியா சிட்னி நியூ சவுத் வேல் மாநிலம் மேசில் வைகாசி குன்று என்று அன்பாக தமிழில் அழைக்கப்படும் இந்த இடத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக தேர் திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது. தற்பொழுது நேரம் சரியாக சிட்னி நேரம் 10:30 இந்த நேரத்திலே உங்களை சிட்னி வடக்கு கிழக்கு தெற்கு வீதியிலே இருந்து சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முருகன் ஆலயத்தின் தெற்கு வீதியில் இருந்து சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் எனது பதிவுகளை உலகளாவிய ரீதியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உடனே நான் அந்த நேற்று நடந்தது, நேற்று இரவு 12 மணிக்கு பதிவேற்றி விடுவது வழமை. அந்த விதத்திலே பலரும் அதனை பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி வருகிறீர்கள். அதே போல இன்று எனக்கு முதன்முறையாக பகலில் நடைபெறும் ஒரு திருவிழாவுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய திருவிழாவை முழுமையாக தேர் திருவிழா நடைபெற இருக்கிறது. அதிலே குறிப்பாக இன்று பாராளுமன்ற உறுப்பினர், பரமட்டா தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கூட இங்கு வர இருக்கின்றார். அது பற்றியும் பேச இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கோ. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சிட்னி ஸ்ரீ என்ற சேனல், சிட்னி தமிழன் என்றதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கள். ஆனால் இந்த சேனல் சிட்னி ஸ்ரீ என்ற இந்த சேனல், இதை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இட்ஸ் ஈஸி, ஜஸ்ட் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன், அவ்வளோதான் வேலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க தொடர்ந்து. சரிதானே? உங்களுடைய கருத்துக்களை பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. அவைக்கு சுட்ட பழம் தந்தவனே வேல் 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 முருகாவேல். சரிதானே? இங்கே இன்று காவடி ஆட்டம் அப்படியான சில விஷயங்கள் இருக்கு. எப்படி தண்ணீர் பந்தல் இருக்கு பாத்தீங்களா? நல்ல தண்ணீர் பந்தல் இருக்கு. வாங்க உள்ளுக்கு. அந்த காவடி ஆட்டம், தேர் என்றால் முருகன் என்றா தேர் திருவிழா, தேர் திருவிழா என்றால் காவடி ஆட்டம் இருக்கும். அந்த வகையில் காவடி ஆட்டத்துக்கு இங்கு பக்தர்கள் தயாராகி கொண்டிருக்கும் இந்த காட்சி பாருங்க. இவ்வளவு பேரும் காவடிக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அருமையான இந்த காட்சி. ரோஹரா 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 பாருங்கள், எத்தனை காவடிகள். தேர் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி. சிறப்பாக காவடி ஆட்டத்துக்கு இளைஞர்கள் தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள். மிகவும் சிறப்பான ஒரு காட்சி. பன்னீர் காவடி பாருங்கள், அது செதில் காவடி என்று சொல்வார்கள். இது என்ன காவடி? காவடியில் பல விதம் இருக்கின்றது. காவடி ஒவ்வொரு முறையும் இந்த காவடியை நடத்துபவர். வணக்கம் ஐயா. தொடரட்டும் உங்களுடைய. பாருங்கள், இத்தனை பேருக்கும் செந்தில் குத்திக்கிறார். பாருங்க, அவருக்கு அழகுக்கு குத்திருக்கிறார். அந்த இதுக்குள்ள இவருக்கு இழுத்து குத்திருக்கிறார். எங்க உங்களோட மகன் அங்க போயிட்டாரு. இதுக்கு செதில் காவடின்னு சொல்றதல்ல. அக்ஷரா நீங்க முன்னுக்கு போகணுமா? இல்ல அரோரா
காவடியாட்டம் 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 கந்தாவின் புகழை பாட காவடியாட்டம். ரோகரா கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் காவடியாட்டம். நல்லா இருக்கல? சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. ஏன்னா உங்களை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் விரதம் இருந்து எல்லாம் காவடி நல்லா இருக்கு. வெரி குட், வாழ்த்துக்கள் ஐயா. பாருங்க காவடியாட்டம் நடந்து கொண்டிருக்கு. வணக்கம் வணக்கம். இன்றைய காவடி ஆட்டம் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கல்ல? காவடி ஆட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இந்த கோலாகலமா இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரம் மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு குழுவினருக்கும் உங்கள் அன்பு காலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் உரையாடுவது மிக்க மகிழ்ச்சி. சிட்டியில் எழுந்தது வைகாசி குண்டத்தில் எழுந்திருக்கும் முருகன் கோயிலில் மகன் நிற்கிறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த சிட்டி வயசு குண்டத்தில் எழுந்திருக்கும் தேர் உற்சவத்தில் கலந்து கொண்டு சிறுவரின் காவடி ஆட்சி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. பல நூறு மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். காவடி ஆட்டம் காவடி ஆட்டம் காவடி கந்தாவின் புகழை பாட காவடி ஆட்டம். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். அருமையான கந்த தேர் என்றாலே இப்படி காவடி இருக்கும். இது காவடிகள் அந்த செதில் காவடி கணக்கு குத்திக்கணும். அழகு காவடி, செதில் காவடி, பல்வேறு வகையான காவடிகள், சிறுவருக்கான காவடி, வேல் காவடி. இந்த நிகழ்வு காவடி இங்க நாங்க செய்ய முடியாது, ஆஸ்திரேலியா மண்ணில் செய்யக்கூடாது. குறிப்பாக சொல்வார்கள், எதிரும் வரைப்படுத்தாமல் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தப்படுவோம். அது அவர்களுக்கு விருப்பத்துக்கு இணங்க, அவர்கள் கேட்டுக்கொண்டு இணங்கத்தான் அந்த வேலெல்லாம் குற்றி, காவடிக்குரிய அந்த சிதையெல்லாம் குற்றி நடக்கின்றது. தொடர்ந்து இந்த காவடி தேர் வீதி உலா வந்து தேர் இறங்க மட்டும் நடந்து கொண்டிருக்கும். ஒரு 2.5 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். 2 மணி மட்டும்? ஆமா, 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் நடந்து நாங்க அப்படியே பார்த்துட்டு வரோம். பாருங்க, நிறைய பேர் காவடி, வெவ்வேறு வகையான காவடிகள் இது ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அன்பு சைவ தமிழ் மக்கள் சிட்னியில் தொடர்ந்து 22 வருடங்களாக முருகன் கோயில் தொடர்ந்து இந்த திருவிழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டது. ஆண்டுதோறும் இந்த காவடியில செதில குத்துறதுல வந்து முன்னன்று நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன பேர் தெரியுது எனக்கு, சந்திரன். அவர் மிக ஒரு சிறப்பான அவரோட பேட்டி காணலாம். சந்திரன் இங்கே நிற்கின்றார். சந்திரன் அவரே, சந்திரன் அங்க நிற்கிறார். கூட இங்கே நில்லுங்க. வா, சொன்னப்பறம் போலாம். Only 5 boys, 5 kids, all good. Yeah. Surya, Sandra nikah benda berapa? Udah review tinggal lah. Ada orang berapa? Udah review tinggal. Ya bisa. மலகான எத்தனை காவடி? கிட்டத்தட்ட 20 பேர் கிட்ட 22 காவடிகள். சிட்னியில் கந்தாவின் புகழை பாடும் காவடியாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் அவர் கலைத்து போயிட்டார் போல இருக்கு.
அவருக்கு பார்த்தா ஊராடமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சந்திரன் வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். என்ன கண்டோனே வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் சென்னையில இந்த காவடிய முதல்வர்கள் அறிமுகப்படுத்தி இவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள். எல்லாம் நான் செய்வதில்லை, அவர் அவற்றை கொண்டு அவர் தான் இதுவரை செய்வது. நன்றி ஐயா, உண்மையிலேயே சிறப்பு. என்ன தொடர்ந்து சந்திரன் அண்ணா முழு நாள் முதல் நாள் இருந்து அப்படியே தொடர்ந்து செயல்பாருங்க. உண்மையில வாழ்த்துக்கள். 22 வருடாங்க. எனக்கு இப்பயும் ஞாபகமா இருக்கு. இந்த கலை வந்து நீங்க சின்ன கற்றுக்கொண்டீங்களா? ஊர்லயே இதே பேரு. சந்திரன் அண்ணா எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி 22 வருடங்களுக்கு முதல் இங்க சிட்னில ஆரம்பிக்கப்பட்ட இந்த காவடி ஆட்டம் இன்று மிகவும் சிறப்பாக 22 வருடங்களுக்கு முதலாக நீங்க சொன்ன மாதிரி 22 வருடத்திற்கு துவங்கி இப்ப 22 பேர் இன்றைக்கு நிக்கணும். இன்னைக்கு 27 பேர். பாருங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாம் நின்று ஆடுறாங்க. வணக்கம் அப்பா, வணக்கம். மிகவும் மனசாக இருக்கிற உங்களுடைய ஆட்டம். 2 பேரும்
பாத்தீங்களா, சின்ன பிள்ளைகள் கனவேறு சின்னாக்கள் என்றாரு. நம்ம பல இளைஞர்கள் பல சிறுவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி மிக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், என்ன வண்ணானது சின்னையும் இந்த மகிழ்ச்சி கொண்டிருக்கும் முருகன் வீட்டிற்கும் பேரில் வீட்டில் போகின்றார். அதற்கு முன்பாக தமிழ் கலாச்சார தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தில் வந்த இந்த கலாச்சாரங்கள் இப்போது அந்த ஏடிபிசி பரணியாளர் சிறியண்ணாவின் தன்னுடைய காவடி ஆட்டத்துக்கு முன்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதை பாருங்கள், இது ஒரு கலை வந்த மாதிரி இந்த சீட்டுமாறு வீட்டில் இருக்கும் மக்கள் மிக அழகுநாயம் புரிய இறைவன் முருகனை தரிசிக்க எல்லோரும் கூடியிருக்கின்றார்கள். முருகன் தரிசனத்துக்காக வந்து கொண்டிருக்கும் மக்களை பாருங்கள், பல மக்கள் இப்படியே கோலாகலமாக எழுச்சி கொண்டு தேசம் மக்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பேசி போல நாம் இந்த நிகழ்ச்சியை அவர்களே தமிழ் ஒழுங்காக தகவல் செய்து கொண்டிருக்கின்றோம். நேர்வர்கள் சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கின்றார். சந்தேகங்கள் 28 வருடமாக செய்து கொண்டிருக்கின்றனர். மிக அழகுநாயம், மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவருமே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பல நூறு மக்கள், ஒரு சிட்டி மக்களுமே இங்கு கூடியிருந்து இங்கு நிகழ்ச்சியை நேரடியில் உங்களுக்கு ஒளிபரப்பு கொண்டிருக்கின்றோம். நன்றி சார், உங்களுக்கு நன்றி நன்றி. நாளைக்கு சந்தோஷமா இருக்கு. அரோகரா, சித்தி முருகனுக்கு அரோகரா. Hello, you enjoying? Very nice. This is such a wonderful community, and what a symbolic representation of how much a community has grown by seeing how amazing the temple is as well. These are the people here every day, day and night. Energy, very hard work, praying and everything. மனதுக்கு வழியில நில்லுங்க எல்லாரும். ஷேட்லோட நிக்கிறாங்க, மனதுக்கு வழியில நிக்கிறாங்க எல்லாரும். மூணு வா ஷேட்
Very good, thank you. மிகவும் சிறப்பு. இன்றைய தினத்திலே இங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்து சிறப்பாக கலந்து கொள்ளும் இந்த காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாக அது. வழியில கூட்டிட்டு போயிட்டு அங்க வெளியே வணக்கம் வணக்கம். எப்படி 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 இந்தியன் அப்படி அந்த மாதிரி இல்ல பாருங்க, கடல் போல மக்கள் பாருங்களேன். அப்புறம் ஆண்ட்ரூ கூட வந்திருக்காரு, வேஷ்டியோட வந்திருக்காரு. எங்கட தமிழ் பண்பாடு, அதாவது எங்கட இந்து மத கலாச்சாரப்படி வேஷ்டி கட்டி இங்க பாருங்க, பெண்கள் எல்லாம் அழகாக பூ வைத்து புடவை கட்டி எல்லாருமே நாங்க அந்த வடம் இழுக்க வந்திருக்கோம். அவ்வளவுக்கு எங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. சின்னி முருகன் அந்த மாதிரி ஜொலிக்கிறார், ஆறுமால் சுவாமி அந்த மாதிரி எல்லாருக்கும் அருள் புரியணும் வேண்டி மகிழ்கிறோம். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாரு.
அரோகரா அரோகரா சுத்தி முருகனுக்கு அரோகரா. பாருங்கள் பக்தர்கள் இந்த வனத்தை பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறார். சிறப்பான காட்சி. அரோகரா மேற்கு வீதியில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். சிறப்பான ஒரு காட்சி. மேற்கு வீதியில் முருகப்பெருமான் இப்பொழுது மேற்கு வீதியில் திரும்பி தென்மேற்கு மூலையில் இப்பொழுது நின்றிருக்கும் காட்சி சிறப்பு. இதான் நம்ம வடம் தேர்முட்டி இருக்கு. தேர்முட்டி Yes, please, please. கொஞ்சம் ஐயாக்களை விட்டு நில்லுங்க, கொஞ்சம் பாதையை விட்டு நில்லுங்க. இன்னொரு அழகான காட்சி என்று
ஆமாம் அவர்களே, இன்று நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது சிட்னி முருகன் ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமான் சிட்னி முருகன் கோவிலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர் உற்சவம், தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவிலே வெளி வீதி தேர் எடுத்து வரப்படும் காட்சி மிகவும் சிறப்பாக இப்பொழுது வடக்கு வீதியில் வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நேரோவான அந்தபடியால் ஆட்கள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவடி இந்த காவடி ஆட்டம் பாருங்க, நாங்க அப்படியே முன்னுக்கு போவோம். மற்ற இதையும் நான் உங்களுக்கு காட்ட வேண்டும். காவடியாட்டம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் கூடுதலாக இந்த காவடியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். மன்னாலாலும் திருச்செந்தூரின் மன்னாவில் மன்னாலாலும் மதமு திருச்சோலை மரமாகி இவ்வளவு நேரம் தொடர்ந்து அவர்கள் ஆடிக்கொண்டிருப்பது மேலே ஒரு கட்டித்திருந்தார். இந்த சின்ன பிள்ளையில பாருங்க, இவ்வளவு நேரமும் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கணுமே நான் சின்னாக்கள் எல்லாருமா கலைப்பாம நல்ல ஒரு கட்டித்தரம். How are you, Peter? How do you feel about this festival today? What fun it is. It's really fun. Everybody and so much colour and so much action. Really good. Really good. Thank you. You are welcome. But we need to keep up or we'll get run over. Oh, that's good. இப்பொழுது ஓரளவுக்கு முருகப்பெருமான் வடக்கு வீதியில் அசைந்து வந்து கொண்டிருக்கும் காட்சியை பார்த்தோம். அதே நேரத்தில் இங்கே அவரோகணம், அதாவது இந்த சுவாமி இறங்கும் பொழுது நடக்கும் அந்த பூசைகளுக்காக இங்கே பக்தர்கள் வரிசையில் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அர்ச்சனை செய்வதற்காக வரிசை ஏற்கனவே இங்கே கூடியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த இன்றைய நான் இந்த தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கும் பதிவுகளை பார்க்கிறீர்கள். உலகளாவிய ரீதியில் 1000க்கு மேற்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் 2000 3000 என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் நன்றிகள். அதே நேரத்தில் நான் சொல்வதை கேட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த முறையில் தான் இன்று அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. பாப்பம் எத்தனை மணிக்கு தெரியல. சுவாமி இப்பொழுது வெளிவீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வடக்கு வீதியில் சுவாமி நிற்கிறார்கள். நான் இப்பொழுது இங்கு நடக்கும் இன்று ஒரு எம்பி வந்திருக்கணும், 2-3 எம்பி வந்திருக்கணும். அவைகளுடைய சற்று சில டிசிஷன் அல்லது சில
நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம். பாப்போம், நானும் அதுக்கு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இங்கே கலாச்சார மண்டபம் ஒன்று கட்டப்பட இருக்கிறது. அதற்கு அரசினுடைய ஒத்துழைப்பின் மூலம் பெருந்தகையான ஒரு பணத்தை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. பொதுவாக பல்கலாச்சார நாடுகளிலே இவ்வாறான சம்பவம் நடக்கிறது வளமை. சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களோட பார்வையில் இன்றைய திருவிழா பற்றி சொல்லுங்க. சிறப்பாக நடக்குது, எல்லாம் நல்ல சிறப்பாக நடக்குது. இதுமுறை மற்ற நாட்களும் பார்க்க நிறைய பேர் வந்துருக்காங்க. வழக்கமாக வர க்ரௌட் இருக்குது. செலவும் பாப்புலேஷனும் கூடிக்கொண்டு போகுதுதானே என்ன? வணக்கம் ஐயா. உங்களுக்கு மிக சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். அவர் சரியா கலைச்சு கொடுத்தார். பாவம். ஆடி விழப்பாக்கார் பாத்தீங்களா? அவர் உண்மையிலேயே அவருக்கு அந்த நாகதாளி என்ற அந்த நாகபாம்பு பாடல் வாசகம் பொழுது அவருக்கு ஒருவர் எப்படி டாக்டர் பராம, எப்படி நீங்கள் சும்மா இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்களுடைய என்ன விவகாரம் இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க சிறப்பாக. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இப்படி ஒரு பெரிய கிரௌடு கூட இருந்து விளையாடுறது கஷ்டமான விஷயம். ஒரு பெரிய கோயில் நிச்சயமா நல்லா நடக்குது, நல்ல சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி.
அவன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஏதோ ஒரு இறைவன் செயல் தான் பாருங்க. அந்த எல்லாரும் அதை தூக்கி பிடிச்சிருக்கணும். அதுக்கு என்னென்னா அந்த படத்தை தூக்கி அந்த காவடி வந்து இப்போ உள்ளுக்கு போவேணும். உள்ளுக்கு நான் போய் எடுக்க இல்லாத கேமரா. நல்லபடியாக நான் காவடி ஆடின அத்தனை பேருக்கும் அவர்களுடைய அருள் கிட்ட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், இந்த காவடி எடுத்தவர்கள் இப்பொழுது உள்ளுக்கு செல்கிறார்கள். எப்படி நான் உங்களுக்கு ஒரு இப்பொழுது சுவாமி நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். மிகவும் அழகான காட்சி. இந்த படத்தை இழுக்கிறார்கள் பாருங்கள். படத்தை திரும்ப கொடுக்கிறார்கள். இல்லை, படத்தை கொடுக்குங்கள். எனக்கும் படத்தை தொடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அது எனக்கு திருப்தி. வாங்க போ. மிகவும் அழகான காட்சி. இத்துடன் நாங்கள் இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். பல்லாயிரக்கணக்கான நேர்கள் இந்த பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உலகளாவிய ரீதியில் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கின்றன இந்த திருவிழா நிறைவு பெறுவதற்கு. அதையும் என்னால் முடிஞ்சால் நிச்சயமாக வருகை தந்து அந்த காட்சிகளையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் என்று கூறி பகிர்ந்து கொள்வேன் என்று கூறி இன்னொரு பதிவில் நான் இது மாதிரி தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்கலாம். எண்ணற்ற பதிவுகள் வந்து கொண்டிருக்கும். வணக்கம் வணக்கம். எப்படி குட்டி? உண்மையிலேயே சிறப்பாக இருக்கு. எப்படி கௌரி இந்தியா திருவிழா அந்த மாதிரி போய் கொண்டிருக்குது. சித்தி முருகனை பார்க்க கொடுத்து வச்சிருக்கோம். தேர்வில நல்லா சந்தோஷமா இருக்குது. சித்தி முருகனை பார்க்க சிறப்பா இருக்கு. நான் பார்க்க இவ்வளவு சனம் அது ஒரு வேலை நாள்ல வந்து அதுதான் வெளிநாட்டுலயும் இப்படி ஈழத்துல நடக்கிற மாதிரியே அதே இதோட பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்க கலாச்சார உடுப்புல வந்து சாமியை கும்பிடுறது சரியான சந்தோஷமா இருக்குது. எப்படி ஊர்ல நாங்கள் கொண்டாடுறோமோ அதே மாதிரி அதை விட சிறப்பா சிட்டியில கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நல்ல சந்தோஷம். நன்றி கௌரி, நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையிலேயே கௌரி சொன்ன மாதிரி உண்மையிலேயே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த திருவிழா. எல்லாரையும் பார்க்க நல்லா இருக்குங்க. பக்த கோடிகள் பாருங்கோ, கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இன்று இங்கே வருகை தந்து இன்றைய தினத்திலே கலந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே சிறப்பான ஒரு அம்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். வாங்க, அங்க மேடையிலே அன்று இருக்கிறார், பலர் இருக்கிறார்கள். அவர்களையும் போய் பார்த்து அந்த நிகழ்வையும் நாங்கள் பதிவு செய்து கொள்வோம். இப்பொழுது அந்த எம்பி மேயர் ஸ்பீச் நடக்கிறது.